ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது பயாஸ்கோப் என்கிற காமெடி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு போறாரு. அவருக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. இதனால தன்னோட கதைய நிறைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் கதையை கேட்டுட்டு இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க ஒரு நபர் கிராமத்துல இறந்துருந்தாரு. அவர் இறப்புக்கு ஒரு ஜோசியக்காரன் தான் காரணம் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. இதனால ஜோசியக்காரன் கிட்ட ஹீரோ சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு படம் எடுக்கணும், அதாவது ஜோசியர் மற்றும் போலி சாமியார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் எடுக்க முடிவு பண்றாரு. இது சம்பந்தமா ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி நிறைய ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றாரு. இந்த கதையையும் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட கிராமத்துல உள்ள ஆடு மாடு நிலம் எல்லாத்தையும் வித்து தன்னோட சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க இவங்களை வச்சியே இந்த படத்தை அவரே எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் எடுத்த இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சா இல்லையா, இவர் ரெடி பண்ண இந்த படம் மக்களிடையே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அத ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ், படத்தோட டைரக்டர் சங்ககிரி ராஜகுமார் தான். அவரோட கடின உழைப்பு இந்த படத்துல அப்படியே தெரியுது. இவர் ஒரு நடிகரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கிற நமக்கு நல்லா தெரியுது. படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை தான் ஊர்லயே ரெடி பண்ணி தன்னோட சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களை வச்சு படத்தை எடுக்கிற விதம் படத்துல அட்டகாசமா இருந்துச்சு. சங்ககிரி ராஜ்குமாரோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, அவர் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு அதை படமா எடுக்கிற விதம், இப்படி எல்லாத்துலயுமே அவர் தன்னோட ஃபுல் எஃபெக்ட போட்டிருக்காரு. அந்த கிராமத்துல உள்ள மக்களோட வாழ்க்கை முறையும் அவங்க படத்துல நடிச்ச விதமும் எல்லாமே படத்துல பக்காவா இருக்கு. படத்துல உள்ள காமெடி இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சொன்னா படம் எடுக்கிறதுக்கு கேமரா, ட்ரைபேட் இப்படி நிறைய பொருட்கள் அங்க இருக்கு. அதுக்கு அங்க உள்ள கிராம மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பேர் வச்ச விதம் செம சூப்பரா இருக்கு. ட்ரெயினுக்கு ஒட்டகச்சிவிங்கி, தெர்மாக்கோலுக்கு பெருமாள் கோயிலு, கேமராக்கு கருவாச்சி, இப்படி அதோட பேரை சொல்ற விதம் செம காமெடியா இருந்துச்சு. படத்தோட ஒரு சீன்ல கணேசா நானே கஷ்டத்துல இருக்கிறேன், என்கிட்ட பணம் இல்ல கணேசா அப்படிங்கிற ஒரு சீனை படமா எடுக்கிற சீன்லாம் செம காமெடியா இருந்துச்சு. இப்படி படத்துல காமெடி நிறைய இருக்கு. அது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட எமோஷனல் போர்ஷன் நம்மள நல்லாவே கனெக்ட் பண்ணிருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதெல்லாம் எமோஷனலா இருந்துச்சு. ஹீரோ படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட நிலத்தை அடமானம் வச்சிருப்பாரு. அதை மீட்க பணம் இல்லாம திகச்சு நிப்பாரு. அந்த சீனுமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அந்த கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்காங்க. அதனால படத்தோட சில சீன் ஸ்லோவா போறமா இருக்கு. சினிமாவுக்கு பரிச்சயம் இல்லாத தன்னோட கிராம மக்களை வச்சு இந்த படத்தை டைரக்டர் எடுத்திருக்காரு. அதனால படத்துல உள்ள சில சீன்ல சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பெருசா மைனஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்தை சங்ககிரி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சங்ககிரி ராஜ்குமார், சேரன், சத்யராஜ், மாணிக்கம், வேலம்மாள் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.